குட்டச்சி கெஞ்சுனா இப்படி தான் மிஞ்சுவாளுங்க என்று எண்ணிக்கொண்டு உம்மா என்று எமோஜி நிறைய அனுப்பினேன். ஒரு வழியாக அவள் சமாதானம் அடைந்தாள். சரி ஓகே, சாப்பிட போறதுக்கு முன்னாடி என்னமோ சொல்ல வந்து இழுத்தியே, அது என்னன்னு சொல்லுன்னு கேட்டா. கொய்யால இதெல்லாம் மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காயா என்று தோணியது. மாறி மாறி சொல்ல கஷ்டமாய் இருக்கு. நான் அப்படியே சாட் மாதிரியே சொல்கிறேன். நான் இல்ல, அத சொன்னா நீ கோவப்படுவியோன்னு பயமாய் இருக்கு. மேகா பில்ட கொடுக்காம என்னன்னு சொல்லுட்டா. நான் நீ முதல்ல திட்ட மாட்டன்னு சொல்லு. மேகா சரி, திட்டல என்னன்னு சொல்லு. நான் இல்ல, நீ அனுப்புனதுல ஒரு போட்டோவ என் பிரண்டு பாதுட்டான். அதை எல்லாருக்கும் வேற காட்டிடான். மேகா என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்லுற. நான் பயப்படாதடி, அதுல உன் முகம் தெரியாது. மேகா சரி அப்புறம். நான் இல்ல, அத பாத்துட்டு நான் ஏதோ ஒரு செம்ம அழகிய கரெக்ட் பண்ணிட்டான்டான்னு சொன்னான். மேகா சொல்லு, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் அவ்வளவு தாண்டி உன் போட்டோவ பாத்துட்டு நான் செம்மையாக ஒரு அழகிய புடிசிட்டேன்னு சொல்லி. இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. இவள மாதிரி பொண்ணு கிடைச்சா ஆயுசுக்கும் வச்சு வாழலாம்னு அப்படி இப்படின்னு ஓவரா வர்ணிச்சானுங்க. மேகா நான் மச்சான் உன் கைய கொடு, தொட்டு பாத்துக்கிறேன். அது எனக்கு கொஞ்சம் கெத்தா ஃபீல் ஆச்சு. மேகா ஓ அப்புறம். நான் அப்புறம் ஒருத்தன் என்கிட்ட அந்த போட்டோவ அனுப்ப சொல்லி ரொம்ப கெஞ்சி கட்டாயப்படுத்தினான். மேகா அனுப்புனியா? நான் மேகா சொல்லு. நான் அவன் அதை எடுத்துக்கிட்டு எங்க போறானு போய் பார்த்தேன். மேகா நான் அவன் பாத்ரூம் போய் உன் போட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு. மேகா மெசேஜ் எதுவும் வரவில்லை. நான் அதனாலே தான் நான் வந்து உனக்கு வீடியோ கால் பண்ணின். நான் சாரிடி, திட்டக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல. நான் அவனுங்க அப்படி சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப கெத்தா ஃபீல் ஆச்சுடி. அந்த நேரத்துல ஏதோ ஒரு நெனப்புல அனுப்பிட்டேன். அதை அப்போவே வாங்கி நானே டெலிட் பண்ணிட்டேன் சத்தியமா. என்னடி ஒண்ணுமே பேச மாட்ற. ரொம்ப பெருசா எடுத்துக்காத செல்லம் பிளீஸ்னு அனுப்பினேன். மேகா நான் என்ன ஏதாவது சொல்லு. மேகா நான் உனக்கு தானே அனுப்பினேன். நான் தான் சொன்னேலடி, அந்த நேரம் எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது. அதான் ஏதோ ஒரு யோசனையில அனுப்பிட்டேன்னு. மேகா போடா. நான் என்னடி இப்போ, அதனால என்ன இப்போ ஆச்சு நீ தான்னு தெரியாது. அதையும் நான் அப்போவே டெலிட் பண்ணிட்டேன். அதை விட முக்கியம், அதனால எனக்கு தானே நல்லது நடந்துச்சு. உன்கிட்ட தானே வருவேன். மேகா அதுக்கு மறுபடியும் எவனுக்காவது என் போட்டோ அனுப்புவியா? மேகா அப்போ அதெல்லாம் நேர்லயும் செய்ய சொல்ல போறியா? நான் இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா இல்ல. ஆனா சமயம் வந்தா அதையும் செய்வேன். ஆமா, உனக்கு இப்போ என்னடி பிரச்சனை? என் கூட தானே இருக்குற. நான் தானே இருக்கவும் சொல்லுறேன். உனக்கும் அது அதிக சந்தோஷம்தானே? எதுக்கு இப்போ ஓவரா பண்ணுற? என்ன நீ லவ் பண்ணுற இல்ல? அப்போ நான் சொல்லுறத செய். மேகா முடியாது போடா. நான் நீ ஓகே சொல்லாத வரை நான் வீட்டுக்கு வர மாட்டேன். மேகா அந்த அளவுக்கு திமிரா? நான் கொஞ்சம் இறங்கி வந்ததால இப்போ நான் உனக்கு இளக்காரமா தெரியிறேனா? வராம இருந்துடுவியா நீ? நான் வரல போடி. மேகா அதையும் பாக்குறேன்னு டா. அம்மா இன்னும் போனை வச்சு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வச்சிட்டு தூங்கு. டீ நைட்டு பூரா போனை பார்க்க வேண்டியது. காலையில சூரியன் அடைகிறது கூட தெரியாம தூங்க வேண்டியது. மேகா இருக்குற கடுப்புல இவங்க வேற. நான் சரி சரி, நீ போனை வச்சிட்டு தூங்கு. லவ் யூ. மேகா குட் நைட். நான் குட் நைட் செல்லம் பாய். அடுத்த நாள் வழக்கம் போல் காலையில் மெசேஜ் ஆரம்பித்தது. பேசிக்கொண்டே அவளிடம் அப்புறம் என்ன பதில் எப்போ சொல்ல போற என்று கேட்டேன். என்ன பதில் என்று கேட்டாள்.
நேத்து உன்கிட்ட என்னடி கேட்டேன் என்று கோவமாக கேட்டேன். அதன் நேத்தே பதில் சொல்லிட்டேனே என்றாள். ஓ அப்படியா, சரி ஓகே என்றேன். என்ன ஓகே என்றாள். ஒன்னும் இல்ல, நீ போய் வேலையை பாரு, நான் காலேஜ்க்கு கிளம்புறேன் என்று மெசேஜ் பண்ணிட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். மாலை வரை நான் நெட் ஆன் பண்ணவில்லை. எனக்கு மெசேஜ் பண்ணி பார்த்திருப்பாள் போல. அது எதுவும் எனக்கு வராததால் ஃபோன் பண்ணினாள். நான் எடுக்கவில்லை. அதன் பிறகு மாலை வரை தொடர்ந்து ஒரு 40 தடவைக்கு மேல் ஃபோன் பண்ணி இருந்தாள். நான் மாலை ரூமுக்கு வந்து நெட் ஆன் பண்ணினேன். உடனே அவளிடம் இருந்து மெசேஜ் வந்தது. அவள் எனக்கு ஃபோன் பண்ணினாள். நான் எடுத்தேன். அவள் அழுது கொண்டே பேசினாள். நான் பதறி விட்டேன். ஐயோ, அவள் வீட்டில் வேறு இருக்கிறாள். அம்மா பார்த்தாள் என்ன ஆகும் என நினைத்து. எதுக்குடி இப்போ அழுகிற என்று கேட்டேன். எதுக்கு நீ போனை எடுக்கலன்னு கேட்டா. எனக்கு கோவம், நான் சொன்னத நீ கேக்கல அதனாலேதான்னு சொன்னேன். அதுக்காக பேசாம இருப்பியா என்று அழுதாள். அதுக்கு ஏண்டி அழுகிற, முதல்ல கண்ணை தொடடி, அம்மா பாத்துட போறாங்க. இப்போ நீ அழுகிய நிறுத்திட்டு பேசுறதுனா பேசுன்னு சொன்னேன். அவளும் அழுகையை நிறுத்தினாள். அதான் இவ்வளவு பாசம் இருக்குல்ல, அப்புறம் சொல்லும் போதே கேட்டா என்ன என்று கேட்டேன். போடா என்றாள். சரி சரி அப்ப ஓகே தானே என்றேன். உன்னை கொன்னுடுவேன்னு சொன்ன. நீ ஓகே சொல்லிட்டு கொன்னுக்கன்னு சொல்லி. என்ன சொல்லுடி, ஓகே தானே என்றேன். ஓகேன்னு சொன்னா. அப்பா ஒரு வழியா அவளை ரெடி பண்ணிட்டேன். இனி அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டியது தான் என்று முடிவெடுத்தேன். சரி, நாளைக்கு காலையில் கும்பகோணத்தில் கூட்டம் இல்லாத படத்திற்கு போகலாம். காலையில் ரெடியா இருன்னு சொன்னேன். போன தடவை நீ எப்படி கிளம்பி வந்தியோ அதே போலவா. சரி, நான் போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்லி போனேன். பிறகு வந்து இரவு கொஞ்ச நேரம் எப்போதும் போல பேசிவிட்டு உறங்கினோம். காலையில் நான் வருவதாகத்தான் எண்ணினாள். ஆனால் நான் வேற பிளான் பண்ணி இருந்தேன். வேறு ஒருவனை என்னோடு கூட்டி போனேன். நேற்று நீ போட்டோவில் பார்த்தது இன்று உன் கையில் இருக்கும். உனக்கு ஓகேன்னா வா என்றேன். அவனும் அடுத்த நொடி ஓகே சொல்லிட்டான். அதிகாலையில் கிளம்பி 11 மணி காட்சிக்கு கும்பகோணம் வந்து சேர்ந்தோம். அங்கே எம்எஸ்எம் தியேட்டரில் தக்ஸ் ஆப் ஹிந்துஸ்தான் என்ற ஹிந்தி படத்தின் தமிழ் டப்பிங் ஓடிக்கொண்டு இருந்தது. அதற்கு தான் கூட்டமே இல்லை. நான் சென்று 3 டிக்கெட் எடுத்துக்கொண்டு எங்கள் கடைக்குட்டியின் வருகைக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருந்தேன். அவனும் தான். 11:30 மணி காட்சிக்கு அவளை 11:45 போல தான் வர சொன்னேன். ஏனெனில் அது தெரிந்த இடம், எனவே அங்கு வந்து நின்றால் எப்படியும் யாரும் பார்த்து விடுவார்கள். அதனால் லேட்டா வந்தா. யாரும் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்து விட்டு நேரா உள்ளே போய் விடலாம். கொஞ்ச நேரத்தில் அவள் கிளம்பி விட்டேன், வந்து கொண்டு இருக்கிறேன் என்று மெசேஜ் அனுப்பி இருந்தாள். நான் அவளை கூட்டிக் கொண்டு வருகிறேன். நீ முன்னாடி போய் சரியான இடத்தை பார்த்து அங்கே போய் இடம் பிடி என்று சொல்லி அவனிடம் ஒரு டிக்கெட்டை கொடுத்து விட்டேன். கொஞ்ச நேரத்தில் சிவப்பு வெள்ளை நிற சுடிதாரில் தேவதை போல செல்வம் தியேட்டர் சாலையில் தூரத்தில் நடந்து வருவதை பார்த்தேன். எங்கள் வீட்டில் இருந்து இந்த தியேட்டருக்கு வர கோர்ட் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி தான் நடந்து வர வேண்டும். அவள் அங்கு தான் இறங்கி நடந்து வந்தாள். அவள் தூரத்தில் நடந்து வரும் போதே அவள் தான் என்று சரியாக கணித்தேன். ஒரு வெள்ளை நிற சுடிதார், கத்தரிப்பூ நிற ஷால் மற்றும் காப்பி நிற லெகினில் தேவதை போல வந்தாள். அவளின் ஷால் மற்றும் முடிகள் காற்றில் பறக்க தேவதை போல தெருவில் நடந்து வந்தாள். அவள் குளித்து விட்டு முடியை கட்டாமல் விட்டிருந்தாள். அவள் கூந்தலில் மல்லிகை பூவோடு முடிகள் காற்றில் பறக்க தேவதை போலவே நடந்து வந்தாள். அவள் முகம் அவ்வளவு ஃப்ரெஷ் ஆக இருந்தது. எனக்கு போன் பண்ணி யாரும் தெரிஞ்சவங்க இல்லல்ல. நான் நேரா உள்ள வரட்டுமா என்றாள். நானும் ஓகே சொன்னேன்.
யாரையும் பார்க்காமல் தலையை கீழே போட்டு கொண்டு நேரா உள்ள போ, நான் பின்னாடியே வரேன் என்றேன். அவளும் உள்ளே வர நானும் போய் டிக்கெட்டை கொடுத்து இருவரும் உள்ளே போனோம். போகும் போதே அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். உள்ளே வரும் பொது லைட் அடிக்கிறேன் பாருன்னு சொன்னான். நானும் உள்ளே போனதும் அவன் லைட் அடிப்பதை பார்த்தேன். உள்ளே கொஞ்ச நேரம் எதுவுமே தெரியவில்லை. அவள் என் பின்னே தலையை குனிந்து கொண்டே என் சட்டையை பிடித்து கொண்டு மறைந்து கொண்டே வந்தாள். நான் அவன் இருக்கும் இடத்தை பார்த்து நேராக போனேன். மேலே ஒரு மூலையில் இருந்தான். 2 சீட் தள்ளி உட்கார்ந்து இருந்தான். நானும் போய் சேர்ந்தேன். அவளோ டேய் அங்க யாரோ இருக்காங்க, அங்க ஏண்டா போறன்னு சொன்னா. நீ வா நான் பாத்துக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். அவன் அருகில் போய் அவனை கிராஸ் பண்ணி சுவர் ஓரம் நான் உட்கார்ந்து அவளை எனக்கும் அவனுக்கும் இடையில் இருந்த சீட்டில் உட்கார சொன்னேன். ஏய் என்னடா பண்ணுற, இங்க எதுக்கு டா உட்காருற, நீ இந்த பக்கம் வா என்றாள். நான் அவளை உட்காருடி என்று இழுத்து உட்கார வைத்தேன். தியேட்டரில் மொத்தமாக ஒரு 10 இருந்து 15 பேர் தான் இருப்பார்கள். அவள் என்னிடம் திரும்பி என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க, யார் இதுன்னு வரிசையா கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் அமைதியா இருடின்னு சொல்ல, விளையாடாத அரி, இது யாரு உன் பிரண்டா என்று கேட்டாள். ஆமா தங்கம், நீ ஓகே சொல்லிருக்க, அத மறந்துடாத என்றேன். அவளுக்கு புரிந்தது. ஆனால் அவள் பயந்தாள்.